அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். செவ்வாய் பெயர்ச்சி பற்றிய பலன்களை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் ஏப்ரல் 7ஆம் தேதி மிதுன ராசியை விட்டு கடகராசிக்கு வருகிறார். தனுசு ராசினருக்கு அது அஷ்டமஸ்தானம். 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம் ஆகும். ஆக பூமிக்காரகரான செவ்வாய் பயிர்கள் செழித்து வளர உதவும். சூரியனும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சல், வருமானம் உண்டு. தண்ணீர் வசதி போதுமான அளவுக்கு இருக்கும். நவீன வசதிகள், விவசாய வசதிகள் கிடைப்பது வயல் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். தங்களுக்கு பாதிப்பான கிரகங்கள் சனி பகவான் 4ஆம் இடமாகிய அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். 4ல் சனி, சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் இருக்கிறார்கள். அஷ்டம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் பெண்களுக்கான உடல் உபாதைகள் கவலையை அளிக்கும். ஒரு சிலருக்கு சரும உபாதைகள் தொல்லை தரும். தசா புத்திகள் அனுகூலம் இல்லாமல் இருந்தால் சில அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும். திட்டமிட்டு செலவு செய்தல் அவசியம். உடல் உபாதைகள் சாதாரணமானவை என எண்ண வேண்டாம். உடனே மருத்துவரை சென்று சந்தியுங்கள். தாங்கள் முடிந்தால் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். ஒரு அர்ச்சனை பரிகாரம் செய்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு நினைவாற்றல், கிரகிப்பு திறன் அதிகரிக்கும். நன்றாக படிப்பர். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை ஈட்டிக் கொடுப்பர். நல்ல பிள்ளைகள் என்று பெயர் வாங்குவர். அதிகாலையில் எழுந்து படிப்பர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். உயர் கல்வி, உயர் போட்டித் தேர்வு, IAS, IPS போன்றவற்றிற்காக அவர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். தற்சமயம் நன்றாக கிரக நிலைகள் அனுகூலமாக உள்ளது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவற்றை தற்சமயம் தாங்கள் எதிர்பார்க்கலாம். கூட இருக்கும் வேலையாட்கள், சக ஊழியர்கள் தங்களுக்கு ஒத்துழைப்பர். கலைத்துறையினருக்கு தங்களுடைய செல்வாக்கு, சொல்வாக்கு அதிகரிக்கும். சில கிரக நிலைகளின்படி ஓதுவா மூர்த்திகள், அரையர்கள் இல்லாத திருக்கோயில்களுக்கு புதிதாக அமர்த்தப்படுவார்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சந்தையில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதன் காரணமாக லாபம் உயரும். அன்றாட விற்பனையின் மூலம் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளலாம். மூலப்பொருட்கள் சகாய விலையில் கிடைக்கும். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு வங்கிகள் தங்களுக்கு கடன் உதவி கொடுக்கலாம். ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை தரும். அளவோடு புதிய முதலீடுகளில் தாங்கள் தாராளமாக செலவு செய்யலாம். தங்களுக்கு அறிவுரை என்னவென்றால், அறிவுரை சொல்வது, திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்யுங்கள். திட்டமிடாத வாழ்வு மேம்படாது. உடல் உபாதைகள் சாதாரணமானவை என சாதாரணமாக ஒதுக்க வேண்டாம். சிறிய உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரை சென்று சந்தியுங்கள். இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுங்கள். வண்டி வாகனம் ஓட்டும் போது ஹெல்மெட் இல்லாமல் செல்ல வேண்டாம். செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு நிற ஆடை அணியுங்கள். செவ்வாய் பகவானையும் முருகனையும் வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.